ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, முக்கியமாக சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயமாக 3 வெங்காயத்தை எடுத்து அரிஞ்சிருக்கேன். தக்காளி 4லேருந்து 5 தக்காளி வரைக்கும் எடுத்துக்கலாம். அது உங்களோட டேஸ்ட். உங்களுக்கு நல்லா புளிப்பாக வேணும் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. பூண்டு பர்சனலாக எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காரத்துக்கு மிளகாத்தூள், அவ்வளோதாங்க நமக்கு தேவையான விஷயம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் டேஸ்டியான ஃபுட் அப்படின்னா என்னோடய பர்சனல் ஆப்ஷன் தக்காளி தொக்கு தான். பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடுங்க. தாராளமாகவே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டே நல்லா வரும். ஸோ நான் 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிற பொருளை சேர்த்துட்டு வெங்காயத்தை டைரெக்டாக சேர்த்துட வேண்டியதாங்க. கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இது நல்லா வெடித்து வந்திருக்கு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பொருளெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஆட் பண்ணிட்டா கூட ஒன்றாவே தாளித்து வந்துடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை தாளித்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை வெடித்த உடனே நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை போட்டு மேலே கொஞ்சம் உப்பை தூவி நல்லா பெரட்டி மூடி வச்சிடுங்க. உப்பை சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். இது ஓரளவுக்கு வதங்கின உடனே பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டும் நல்லா வதங்கினா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றதுனால தக்காளிக்கு முன்னாடியே பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா இது 2 நாள் வரைக்கும் வீணாக போகாது. நீங்கள் ட்ராவலில் சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இதில் வேறு எந்த கண்டென்ட்டும் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு வயிற்று பிரச்சனையும் எதையுமே கொண்டு வராது. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு வதங்க விடுங்க. அது வதங்கினதும் மேலே ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எடுத்து பார்த்தா இந்த மாதிரி அதில் தண்ணி சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும். இந்த டைமில் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். ஏன்னா மிளகாத்தூளுக்கு ஒரு வாசனை இருக்கும்ல, அந்த வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் இந்த டைமில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிளகாத்தூள் வாசனை உங்களுக்கு வராது. சாம்பார் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றவங்க வெறும் பச்சை காரத்தையே போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா காரத்தை போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்து பேனில் ஒட்டாமல் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் வாசனை இல்லாமல் வெங்காயம் வெந்து பூண்டு வெந்து ஒன்றா வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்புலேருந்து இதை இறக்கிக்கலாம்.
தக்காளி தொக்கு அப்படிங்கிறது இன்னும் தொகையல் மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மேஷர் வச்சு நீங்கள் அதை மேஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. ரொம்பவே சிம்பிளான சுவையான தக்காளி தொக்கு ரெடி. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள்.